நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. தமிழ்நாடு முழுவதும் 75,000 பூத் வந்து இருக்குது அப்ராக்சிமேட்டாக. 75,000 பூத்தில் ஒரு பூத்துக்கு மினிமம் 200 ஓட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தால் கூட 1.5 கோடி ஓட்டு வருது. சரியா? ஸோ இது நான் பார்த்த ஒரு கால்குலேஷன். என் முன்னாடியே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர் அதாவது ஒரு ஊருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ஊர் பேரை சொல்ல விரும்பல. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்டு தான், ஒரு காஸ்ட்டு, அந்த காஸ்ட் அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு சினாரியோன்னா ஒரு இடம். நான் எலெக்ஷன் அன்றைக்கி சாயந்தரம் ஒரு டிவி டிபேட்டுக்கு போகிறேன். போகிற வழியில் ஒரு தாத்தா ஒரு 60 வயசு 65 வயசு இருக்கும். வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, நாங்கள் எப்பயுமே திமுகவுக்கு போடுறவங்க 50 பேர் என் குடும்பத்தில் மொத்தமாக ஓட்டு போட்டிருக்கோம் தாவேக்காக. எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்க காத்திருக்கிறோம்னு சொன்னார். ஹி ஹேட் அ ஹியூஜ் ஹோப் இன் இஸ் ஐஸ். கண்ணில் ஒரு நம்பிக்கை, நான் உன்னை நம்பிட்டேன், நீ என்ன செய்ய போகிற நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். That gave me a huge comfort and discomfort. அதே போல் எங்கெங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அஇஅதிமுக பெல்ட்டு பாஜக கோட்டைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலாமல் ஓட்டம். அதுதான் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டேர்ன் அவுட். கரூரில் தான் தமிழகத்திலே ஹையஸ்ட் டேர்ன் அவுட். எப்படி நியாயத்துக்கு அங்கே தானே மக்கள் ஆன்டி இன்கமெண்ட்டாக இருந்துருக்கூடாது, ஆன்டி இன்கமெண்ட்ஸ் அங்கே வந்திருக்கே. இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, திமுகவோட எதிர்ப்பாலையும் சரி தாவேகா கேபிட்டலிஸ்ட் பண்ணி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம்ஸ் டாக். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் தாவேகா கட்சியின் ஸ்போக்ஸ் பர்சன் மதிப்பிற்குரிய திரு ஆனந்தஜித் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஓகே பிரதர், களத்தில் வந்து நம்ம ஒரு வாட்டி சந்தோஷம்னு நினைக்கிறேன். இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. பல்வேறு கருத்துக்கள், காலைல ஒன்று சொல்கிறானுங்க, மதியானம் ஒன்று சொல்கிறாங்க, சாயந்தரம் ஒன்று சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வன்மத்தை கக்குறாங்க அண்டாவா. நிறைய விஷயம் இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் முதல் கேள்வி, ஃபஸ்ட்டு வந்து போலிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்திருக்கு இல்லையா இந்த வாட்டி, அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள். இல்லை, நான் இதை ரொம்ப சந்தோஷமாக ஜனநாயகத்துக்கு மக்களாட்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா வந்து 52லேருந்து எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் தமிழகத்தில் இந்த 85% மார்க்கை நம்ம தொடவே இல்லை, 80 தொடலை. எப்பயுமே வந்து 80க்கு கீழே, அதிகபட்சமே வந்து 78.6% 2011 தேர்தலில். அப்போ வந்து திமுகவுக்கு அவ்வளோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, அவ்வளோ பேர் கோபத்தில் வந்து வாக்களித்தாங்க. அதுதான் வந்து ஹையஸ்ட் இத்தனை ஆண்டு காலத்தில். அந்த ரெக்கார்டை மொத்தமாக இன்றைக்கி தமிழக மக்கள் வீழ்த்தி 85.16% வாக்குகள் பதிவாயிருக்கு. எஸ்ஐஆரோடு இது கம்ப்ளீட் பண்ணி 83 அப்படிலாம் சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். பட் எனிஹவ் இந்த 80% மார்க்குன்றத ரியல் டேர்ம்ஸ்லையும் சரி, நாமினல் டேர்ம்ஸ்லையும் சரி நம்ம தாண்டிட்டோம். இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். படிக்கிற பசங்க, படித்த ஜென்ரேஷன் பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக அணுகிறாங்க. தலைவன்றவன் நம்மக்கிட்ட தான் வரப்போகிறான், நம்மளோட வாக்கு தான் அந்த தலைவனை கண்டுபிடிக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைமுறையாக உருவாக்கிட்டே வரும். அது ரொம்ப ரொம்ப பெருமையாக பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம தலைமுறையே பெருமைப்படலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்குள்ளே நிறைய லேயராக இருக்குது இந்த 85%. ஆனால் இந்த வாக்கு சதவீதம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது என்ன கட்சிக்கு வாக்களிக்கலாம், யார் வேணால் ஜெயிக்கலாம், அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டோட குடிமகனாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்படி வச்சுக்கலாம் இல்லையா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்களையும் அரசியல் பேச ஆரம்பித்து அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக ஓட்டு போட வர வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பங்கு, மிகப்பெரிய பங்கு இருக்குது. ப்ளஸ் எஸ்ஐஆரோட பங்கும் இருக்குது அப்படின்றதான் அவங்களோட கருத்து. ஆக மொத்தம் அவங்க எனி பார்ட்டிக்கு அவங்க ஓட் போட்டிருந்தாலும் கூட இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் வந்து தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தல் அணுகும் போது வந்தது அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் டு த கோர், அதாவது என்னென்னா தமிழ்நாடு முழுவதும் 75,000 பூத் வந்து இருக்குது அப்ராக்சிமேட்டாக. 75,000 பூத்தில் ஒரு பூத்துக்கு மினிமம் 200 ஓட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தால் கூட 1.5 கோடி ஓட்டு வருது. சரியா? ஸோ இது நான் பார்த்த ஒரு கால்குலேஷன். என் முன்னாடியே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர்
ஒரு அதாவது ஒரு ஊருக்கு கால் பண்ணுறாரு, அந்த ஊர் பேரை சொல்ல விரும்பல. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்ட்டு தான், ஒரு கேஸ்ட்டு, அந்த கேஸ்ட் அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு சினாரியோட ஒரு இடம். லவுட் ஸ்பீக்கரில் பேசுகிறாரு. பேசும்போது நான் அவரோட பேசி ஒரு 2 hours தான் இருக்கும் ஆக்சுவலாக. பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எவ்வளோ வந்து இந்த விஷயம் சொன்னேன். 75,000 பூத்து 200 ஒரு பூத்துக்கு 200 ஓட்டு கேஸ்ட் இருந்தால் கூட 1.5 கோடி சொல்லும் போது உடனே இருங்க அப்போ எங்கள் ஊரில் நம்ம கேட்போம் அப்படி இருக்காதுன்னு சொல்லும்போது அவர் ஃபோன் போட்டு பேசுகிறாரு. அப்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் என்னோடய பூத்தில் 1000 ஓட்டு இருக்குது, அந்த 1000ல் வந்து 100 வந்து விசிலுக்கு வந்து விழுந்திருக்கும். இதை சொல்கிறது யாருன்னா, அந்த ஒரு கட்சிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய பூத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்களுக்காக மட்டும்தான் அந்த கிராமத்தில் அந்த ஊராட்சியில் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு விழும். அங்கேயே அவங்க 100ன்னு சொல்கிறாங்க, நம்ம ஆவரேஜாக 200ன்னு சொல்கிறோம். 25,000 பூத்துலனா 1.5 கோடி ஓட்டாச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த கால்குலேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லும்போதே எஸ்ஐஆரை வந்து மேற்கோள் காட்டினீங்க. எஸ்ஐஆருக்கு வந்து ஒரு பங்கு இருக்குது, ஆனால் அது மட்டுமே பெரிய பங்கு கிடையாது. ஏன்னா எஸ்ஐஆர் இது வரைக்கும் தமிழகத்தில் முதல் வாட்டி நடக்கலை. எஸ்ஐஆர்லாம் முன்னாடி நடந்திருக்கு. நம்ம வந்து சென்சஸ் எடுத்திருக்கோம், டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்கோம், எஸ்ஐஆர் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கூட தொடாத அந்த 80% இன்றைக்கி வந்திருக்குன்னா இதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒன்று, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் உனக்கு நடக்கணும்னா பண்ணாத ஒரு வேலையை நீ பண்ணணும், உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் கிடைக்கணும்னா இது வரைக்கும் நீ பண்ணாத அளவுக்கு ஒன்று பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த 80% மார்க் தமிழகம் தொடாமல் இருக்கும்போது, அதை தொடும்போது இது வரைக்கும் களத்தில் இல்லாத ஒருத்தர் களத்துக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது தான். அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பூத்துக்கு 200 ஓட்டு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து பார்த்தெல்லாம் சொல்ல, இவன் போட்டுருவான், இவன் விசில் போடுற பையன்ப்பா, இது விசில் போடுற குடும்பம், ஒயிட் அண்ட் காக்கி யூனிஃபார்மில் வந்திருப்பாங்க 100 பேர். இல்லை, நான் மினிமல் கால்குலேஷன், அந்த ஒயிட் அண்ட் காக்கியில் வந்தவனே 100. அதை தான் தாண்டியும் இருக்கு அந்த பூத்தில். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எலெக்ஷன் கவுண்டிங் அன்னைக்கு அந்த பூத்தில் மட்டும் திரும்ப கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க, 100 இருக்காது மேலே இருக்குன்ற. இதே தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் 100ன்னு சொல்லும் போது அவருக்கு நான் கொடுத்த பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூனிஃபார்ம் அதை போட்டு வந்தவனே, அந்த ஒயிட் அண்ட் காக்கியில் போட்டு வந்தவனே ஒரு 100 பேர் 50 பேர் இருப்பான். அப்போ ஓகே, எனிவேஸ் ஐம் ஹாப்பி. உங்களோட அவ்வளோ கோராக நீங்கள் ஒரு ஓட் பேஸை வச்சுருக்க இடத்துலையே விசில் 100 வருது அப்படின்னா, அப்போது இன்னும் ஆவரேஜ் 200 வந்து வாங்குவாங்கன்ற கணிப்பு 1.5 கோடி ஓட்டு. அப்போ 1.5 கோடி ஓட்டு அப்படின்னா 25 to 30% நினைக்கிறேன். கரெக்டாக? அப்போ சீட் கன்வர்ஷன் வந்து 60லேருந்து 80 இல்லை, 1 கோடி ஓட்டு வந்தாலும் உங்களுக்கு 25 கன்வர்ஷன்ஸு. இப்போ ஆல்மோஸ்ட் 60 to 80% சீட்ஸ் வந்து இப்போது நம்ம எந்த கால்குலேஷன் வேணால் எடுத்து பார்க்கலாம். இப்போது நம்ம இன்னொரு விஷயம் பேசுகிறேன். இந்த டிஸ்கஷன் வந்து நம்ம ஒரு கேள்வி பதிலாக வைக்க வேணாம். பிகாஸ் நானும் களத்தில் இருந்திருக்கேன், நீங்களும் இருந்திருக்கீங்க. வில் டிஸ்கஸ், ஓகேவா? தினமலர் வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 4%லேயோ 6%லேயோ ஆரம்பித்தாங்க, ஓகேவா? கடைசியாக அவங்க முடித்தது, என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, கடைசியாக அவங்க முடித்தது 20% ஓட்ஸ் வந்து டிவிக்கே வாங்குவான்னு தினமலர் பத்திரிகை வெளியிட்டிருந்தது லாஸ்ட்டாக. ஓகே, இது எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி, எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் நம்பர்ஸ் இன்னும் மாறுச்சா? ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு 70% ஆஃப் த ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு தான் இந்த நம்பர் டிசைட் பண்ணாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த போலையே வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்ட் போல்னு சொல்கிறாங்க. வழக்கமாக ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சதுன்னா அந்த தேர்தல் வந்து இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கும், இல்லை இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நடக்கும். இப்படி தான் இது வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கு. 77 பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரணும்னு நடந்த தேர்தல். 2011 பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு நடந்த தேர்தல். ஆனால் இந்த வாட்டி அந்த 2 ஃபேக்டரும் ஒன்று சேர்ந்து திமுக ஆட்சியிலேருந்து போனோம், தாவேக ஆட்சிக்கு வரணுன்றது தான் மக்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அக்யூமுலேட்டட் எஃபர்ட். அதுதான் இவ்வளோ பெரிய நம்பர். டெஸ்பைட் இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன்லேயும் நிறைய பேருக்கு ஓட்டு இல்லை, இந்த எலெக்ஷன்லேயும் போய் ஓட்டு வராமல் சண்டை போட்டு போராட்டம் பண்ண நிறைய பேர், பஸ்ஸு கிடைக்காம ரோட்டில் டிராஃபிக் ஜாமை தாண்டி போய் அந்த டைம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்காம இதில் மாட்டினவங்களே பல பேர். அது வெறும் சென்னையிலேருந்து மட்டும் கிடையாது, எல்லா சிட்டிலையும் தமிழகத்தை தாண்டியும் அவ்வளோ மோசமான ஒரு டிராஃபிக் அண்டு டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்டையும் தாண்டி இது நடக்குதுன்னா, ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் மேஜிக். அது ஒரு மிராக்குலஸ் எலெக்ஷனாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் இன்னும் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதான் சொன்னேன், இது வந்து ஒரு லேயரை வந்து நான் ஃபஸ்ட்டு சிட்டிசனாக கொண்டாடிக்கிறேன். மற்ற எல்லா லேயருமே வந்து தாவேகா அதில் என்ன பெரிய ரோல் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லும். அது வெறும் நீங்கள் வந்து தாவேக்காவோட கோர் ஓட்ஸு, இளைஞர்கள், இல்லை இந்தந்த பெல்ட்டு, இந்த கேஸ்ட்டு, மகளிர், இந்த வயசு, இப்படிலாம் பிரிக்காதீங்க செய்து. நான் எலெக்ஷன் அன்றைக்கி சாயந்தரம் ஒரு டிவி டிபேட்டுக்கு போகிற வழியில் ஒரு தாத்தா ஒரு 60 வயசு 65 வயசு இருக்கும், வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார், நாங்கள் எப்பயுமே திமுகவுக்கு போடுறவங்க 50 பேர் என் குடும்பத்தில் மொத்தமாக ஓட்டு போட்டிருக்கோம் தாவேக்காக.
எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்க காத்திருக்கிறோன்னு சொன்னார். ஹீ ஹேட் அ ஹியூஜ் ஹோப் இன் இஸ் ஐஸ். கண்ணில் ஒரு நம்பிக்கை, நான் உன்னை நம்பிட்டேன், நீ என்ன செய்ய போகிற நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். தட் கேவ் மீ a huge comfort and discomfort. அப்போ எவ்வளோ வேலை செய்யணும், மேலே எவ்வளோ பொறுப்பு இருக்குன்றதை என்னால் உணர முடிச்சு. அப்போ அது போல் ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அது என்னென்னு நான் சொல்கிறேன். திமுக எவ்வளோ இழந்தது, திமுக கிட்ட தாவைக்கு எவ்வளோ எடுத்துச்சு, அதிமுக எவ்வளோ எழுதுது, அதிமுக தாவைக்கு எவ்வளோ எழுந்துச்சுன்னு ஒன்றுத்துக்கும் பட்டியல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது இதை விட ஸ்பெஷல் ஐட்டமாக நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி வந்து மூலிமா எனக்கு ஒரு சோர்ஸஸ் சொன்ன விஷயம். கண் கூட பார்த்துருக்காரு. ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு கவுன்சிலர். அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம், என் குடும்பத்துலேயே விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளெல்லாம் வர வச்சு அவரே அவங்க கீழே நிர்வாகிகள் வச்சு எல்லாம் போய் விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நான் ஒன்று கேள்விப்பட்டது. இதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து ஒரு ஏரியாவுக்கு வரும்போது போலீஸ் பந்தோபஸ்து இருந்தாங்க. அப்போ நான் ஒருத்தர் போய் பேசுகிறேன், ஒரு போலீஸ் காவலர் நாங்கள் நின்று நான் பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு போலிங்களா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன சார் யார் சார் வரும் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்டர்னலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் சார். எல்லோரும் நாங்கள் இன்டர்னலாக வந்து கேன்வாஸ் பண்ணிகிட்டே வந்து எங்களோட ஓட்டு 90% எல்லாருமே டிவிக்கு தான் சார் போட்டாங்க. உண்மை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ போடலைன்னா நாங்கள் பேசவே மாட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு. இது ஒரு விஷயம். அதன் பிறகு நான் ரொம்ப நெகிழ்ந்த விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டோலாம் வந்து போய் எல்லா இடத்துலையும் கேன்வாஸ் பண்ண தெரியுமா, அந்த ஸ்பீக்கர் கட்டிக்கிட்டு. அப்போது வந்து அதில் பேம்ப்ளெட்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். சத்தியமாக சொல்கிறேன் சார், இதெல்லாம் நான் கண் கூட பார்த்தது. சரிங்களா, பப்ளிக் வந்து நம்ம பேம்ப்ளெட் கொடுக்கும் போது சார், ஆட்டோவில் லேடிஸ் ஏறிக்கிட்டாங்க சார். ஏறிக்கிட்டு 4 தெரு 5 தெருவில் அவங்க பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தாங்க. எந்த கட்சியிலங்க இது நடக்கும்? எந்த கட்சியிலுமே நடக்காது இந்த விஷயங்கள்லாம். பப்ளிக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்லாம் நான் ஒரு 2 தெருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேம்ப்ளெட் 200 பேம்ப்ளெட் அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு அப்புறம் அதே இடத்துல நம்ம ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. சொல்லும் போதே பாருங்கள் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏன்னா நானும் நம்ம ஒரு 3 தேர்தல் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இன்னொன்று, அந்த ஆட்டோவோ அந்த வேட்பாளரோ வரும்போது நம்ம வரத்துக்கு முன்னாடி ஒரு எல்இடி வேன் போகும், அதுக்கு முன்னாடி ஆட்டோ போகும். இந்த ஆட்டோ வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்கள்லாம் குழந்தைய கூப்பிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கீழே வந்து தப்பன்னு வந்து ரோட்டில் வந்து நின்றுட்டு அவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்னங்க ஆச்சு, என்னங்க இப்போ வெயிட் பண்ணுறீங்கன்னா, இல்லை எல்லோரும் வந்துட்டாங்க, என்னடா நம்ம விசில்ஸ் இருந்து வேட்பாளர் இன்னும் வரலையே, எங்கள் அண்ணன் வண்டி வரலையே, இந்த பக்கம் வராமல் போயிட்டா மற்றவங்க நாங்கள் ஓட்டு போட்டுருவோம், நியூட்ரலாக இருக்கவங்க வந்து கோச்சிக்கிட்டு ஓட்டு போடாமல் போயிட போகிறாங்க, அதனால் அந்த சந்தோஷத்தில் வந்து வந்துட்டாங்கன்னு பார்க்குறதுக்காக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 பேர் ஒரு தெருவில் வந்து நின்னாங்க சார். இதெல்லாம் நான் கண் கூட பார்த்த விஷயங்கள். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். நடிகருக்கு ஓட்டிலன்னு சொன்னது வேணால் உண்மையாக இருக்கும், இன்றைக்கி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் திரு விஜய் அவர்களை சத்தியமாக நடிகராக அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்த்துருக்காங்கன்றத நான் களத்தில் இருக்கும் போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். களத்தில் தொடர்ந்து 25 நாள் என்ன தான் நடக்குது உண்மையாக அப்படின்னு பார்க்கும்போது சத்தியமான உண்மை இது. உண்மை தான். மேபி நடிகருக்கு ஓட்டிலன்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நடிகர்களுக்கு மேபி ஓட்டிலன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க நடிகராகவே பார்க்கலையே. அவங்க குடும்பத்தில் அண்ணனா, தம்பியா, மாமாவா, ஒரு அப்பாவா, எல்லா மாதிரியும் பார்க்குறாங்க அவருன்றத நான் அந்த உணர்வில் பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம கேம்பெயின் போகும்போது அந்த ரோட்டில் இருந்து மக்கள் பொதுவாக பார்ப்பாங்கள்ல, பார்த்து இந்த உற்சாகப்படும் போது ஐயோ அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 200 வாங்கி நிற்கிறவனுக்கும் தானாக வந்து பேசுகிறவங்க அப்படியே உணர்ச்சி பூர்வமாக இப்படின்றாங்க அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, குதூகலமாகறாங்க. இது எல்லாமே வீடியோ ப்ரூஃபோடு இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே வீடியோ ப்ரூஃபோடு இருக்குது. மேபி நம்ம இதை பேசும்போது கூட நம்ம ரெஃபரன்ஸ் போட சொல்லலாம். எவ்வளோ பேர் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் நம்ம அவ்வளோ வச்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வீடியோ வச்சுருப்போம், நம்ம போடலாம். இப்போ எனக்கு தெரிய வேண்டிய என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இவ்வளோ விஷயம் நம்ம பேசுகிறோம், ஓகேங்களா. தளபதி விஜய் அவர்கள் சைட்லேருந்தும் தலைமை அவங்க சைட்லேருந்தும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக. நான் அந்த ஒருத்தர் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு எனக்கு எவ்வளோ அது ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு, அது எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஓட்டர் டேர்ன் அவுட், இவ்வளோ பேர் அவ்வளோ பிரயத்தனம் எடுத்து, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் சிட்டியில் ஒர்க் பண்ண காலேஜில் படிக்க வந்த பொம்பளை பிள்ளைங்க நைட்டு பஸ் ஏற போகிறாங்க, ஒரு நாள் லீவ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பஸ் இல்லை, கிளாம்பாக்கத்தில் விடிய நின்று போராட்டம் பண்ணி ஒரு பஸ் இல்லை. இங்கேருந்து நம்ம ஏதோ பக்கத்தில் டி நகர் போகிற மாதிரி, கொடம்பாக்கம் போகிற மாதிரி நின்றுட்டு போகலாம். திருச்சி போகிறவங்க கிளாம்பாக்கத்தில் நின்றுட்டு போகிறாங்க அந்த பஸ்ஸில்.
ஸ்டாண்டீஸ் அவ்வளோ பேர். அப்படி வேர்த்து விறுவித்து இந்த வெதரில் போகும்போது அந்த பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அண்ணனுக்காக ஓட்டு போட வரோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை அவருக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் நடந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து தாவேக்கா வந்து ஒரு பெரிய ஹோப்ஸோட மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பொறுப்பை அதை எப்படி அழகாக செய்ய போகிறோம், மக்களுக்காக இந்த 5 வருஷம் எப்படி உழைக்க போகிறோன்ற ஒரு பெரிய வேண்டுதலோட பெரிய உழைப்போட கமிட்மெண்ட்டோடு உட்காந்துருக்கோம். அதுக்கான வேலைகளில் இவ்வளோ பேரோட ஓட்டை இப்போவும் என்னென்ன செய்வாங்க. ஸ்ட்ராங் ரூம்ஸில் கேமரா வேலை செய்ய மாட்டேங்குது, கேமராவில் தப்பான டைம் காட்டுது, ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு வந்து சீல் வைக்கிறாங்க, ஒரு கட்சிக்காரங்க மட்டும் வச்சுக்கிட்டு வச்ச சீல் உடைக்கப்படுது, பாக்ஸ் நம்பர் மாறுது, எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். திமுகவில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் திமுககாரங்கன்னு. திமுக பனிமணிக்குள்ளே நம்ம ஓட்டு கேட்ட கதையை உங்களுக்கே தெரியும், அது எவ்வளோ பெரிய வைரல்னு. ஸோ திமுகவை தாண்டி திமுக மக்கள் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்கிட்ட அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ண போகிறாங்க, உஷாராக இருக்க சொல்லுங்கள், ஸ்ட்ராங் ரூம் தானே, அந்த இடம் வந்து ஓட்டு பெட்டி வச்சுருக்க இடம் தானே, கேஷுவலாக இருக்காதீங்க, உங்கள் ஆளுங்களை வந்து கேர்ஃபுல்லாக வர சொல்லுங்கள், ஒரு இடத்துலையும் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க எங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் ஒரு இடத்துலையும் கேர்ஃபுல்லாக ஒன்றா பலமாக நிற்கிறோம். கவுண்டிங் அன்றைக்கி எப்படி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணணுன்ற வரைக்கும் தெளிவாக இருக்கிறோம். ஒரு ஓட்டு நீங்கள் போட்டது கூட வீணாக போகாது, திருடு போகாது, அவ்வளவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டோட மேலே அதை தான் நேற்று நிர்வாகிகள் மீட்டிங் போட்டு அதை தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்படி ஒரு ஹோல் ஃபேமிலி இஸ் கமிட்டட். நான் சொல்கிறது தாவேக்கா ஃபேமிலியே குடும்பங்கள் எப்படி ஒரு கட்சியை கொண்டாடுதோ அந்த கட்சி பதிலுக்கு அந்த குடும்பங்களை கொண்டாடணும்ல, அது நடக்குது, நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆட்சி அப்படி இருக்கும் பாருங்கள். நம்பர்ஸ் பொறுத்த அளவுக்கு வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன் ஆனந்த் அவர்கள்? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த நம்பர்ஸ் வந்து இட் இஸ் பிளேயிங் எ ஹியூஜ் வாலடைலிட்டி. ஃபஸ்ட்டு ஓட்டு வரைக்கும் பேசுவோம். இந்த போலாக இருக்கிறது ஒரு 4,88,00,000 வாக்குகள் வந்து மக்கள் போல் பண்ணியிருக்காங்க. சம்வேர் அரௌண்ட் ஒரு 4,00,000 ஓட்டு வந்து நீங்கள் சொன்ன போஸ்டல் பேலட்ஸ். இந்த போஸ்டல் பேலட்ஸ்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் திமுகவை தோக்கடிச்சு டிவாஸ்டேட்டிங்காக தோக்கடிச்ச தேர்தலில் கூட போஸ்டல் பேலட்ஸில் திமுக ஜெயிச்சது தான் தமிழகத்தில் வரலாறு. ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் திமுக வந்து போஸ்டல் பேலட்ஸ்லேயே வந்து தேர் ட்ரைலிங் பிஹைண்ட். நீங்கள் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கும் வந்தது. அன்றைக்கி எங்கள் வீட்டில் என் கசினுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் நான் லேட், ஆக்சுவலி நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு போகிறேன். வெயிட் பண்ணி ஒரு 4 பேர் என் அண்ணன் ரிலேட்டிவ் ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், தம்பி நாங்கள் உன்னை பார்க்க தான் வெயிட் பண்ணோம், பிரச்சாரத்துலேருந்து வருவேன்னு சொன்னாங்க, நாங்கள் எல்லோரும் தாவேக்காக போட்டிருக்கோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி, அவங்க ஃபயர் ஆஃபீஸர்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி தாவேக்காக போட்டிருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தம்பி அப்படின்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து சொல்லிட்டு போனாங்க. அதுபோல் ஒரு பெரிய நம்பர்ஸ் அங்கேயே நடக்க போகுது. இந்த 4,88,00,000 வாக்கை வந்து வெறும் எஸ்ஐஆரோட 25 லட்சம் வாக்காக சுருக்க முடியாது. இதில் வந்து ஒரு 1 கோடி வாக்குகள் வந்து எஸ்ஐஆர்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு. 6,40,00,000 வாக்காக இருந்தது போன தேர்தலில். அதில் 1 கோடி வாக்கு நீக்கப்பட்டு 5,40,00,000த்துக்கும் கம்மியான வாக்குகள் தான் இருந்தது நமக்கு இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி. அதில் வந்து இந்த 4-5 வருஷத்தில் ஆட் ஆனவங்க 18 வயசுக்கு வந்தவங்க வெறும் 18 இல்லை, 18, 19, 20, 21, 22ன்னு 5 வயசு. ஏற்கனவே ஓட்டை ஒரு பெருசாக பொருட்டாக பார்க்காதவங்க, ஓட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க, தேடி தேடி ஓட்டு வாங்கி அவ்வளோலாம் சேர்ந்து அதில் ஒரு 30-35 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. அதுதான் அந்த 5,40,00,000 எக்ஸிஸ்டிங் வாக்காளர்களோடு சேர்ந்து 5,75,00,000 வாக்காளர்களாக மாறி இருக்கு. அப்போ நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு 1 கோடி வாக்குகள் போலி வாக்குகளாக இருந்திருக்கு 2021 தேர்தலில். அதை நீக்கியிருக்கோம். என் கேள்வி, 1 கோடி போலி வாக்குனா நியாயத்துக்கு 1 கோடியும் போல் ஆயிருக்கும். நான் அதை கம்மியாக ஒரு 35 லட்சம் தான் போல இருக்குது, ஒரு 30-35% தான் போல இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட. நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் பதிவு பண்ணணும். அந்த 1 கோடி வாக்கு தான் மக்களை முட்டாளாக்கி ஜனநாயகத்தின் அடிப்படையில் போய் ஓட்டு போடுன்னு மக்களை பைத்தியக்காரனாக்கி அந்த 1 கோடி வாக்கு தான் முடிவு பண்ணிச்சு நம்மளை யார் ஆளணுன்னு தான் வந்து. அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. ஏன் மக்கள் இந்த அளவுக்கு ஒரு வேகத்தோடு தன்னோட ஓட்டை கிளைம் பண்ணல, அதுக்காக ஓடலை, 11 மணிக்குள்ளே போய் ஓட்டை போட்டு அந்த ஓட்டை திருட முடியாமல் பார்த்துக்கிட்டேன்னு அன்றைக்கி இருந்த காரணம் என்னென்னா, இவனும் சரியில்லை இவனும் சரியில்லை, அப்படி ஓடி போய் என்ன பண்ணுறதுன்னு வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் இருக்கிற ஒரு பூத்துக்கு வந்து போகிறதுக்கு யோசித்த மக்கள் இன்றைக்கி 10 மணி நேரம் ட்ராவலில் இருக்கிற பூத்துக்கு ஓடி போயிருக்கான். காரணம் ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தம்பி வந்திருக்காரு, நம்ம வீட்டு பையன், ஒரு தலைவன், ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்க வழி இருக்கணும் போது அதை தேடி ஓடி வந்திருக்கு. அதுதான் நடந்த உண்மை. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, அன்றைக்கி அந்த நம்பிக்கை இல்லை, அதனால தான் அந்த பெருசாக அந்த மக்கள் அதை கண்டிக்கலை. இப்போ இந்த 1 கோடியில் 35 லட்சம் குறைஞ்சது 35 லட்சம் சொல்லாமே, அந்த ஒரு 4.5 கோடி வாக்காளர்கள் இந்த 35-40 லட்சத்தை கழிச்சிங்கன்னா அது ஒரு 4,20,00,000 கீழே தான் வந்து நியாயமான உண்மையான வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி கள்ள ஓட்டு.
இப்போ அந்த 4,20,00,000 நான் 2021 வச்சு இன்னைக்கு அந்த 4,88,00,000 4,90,00,000 கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஒரு 70 லட்சம் வாக்குகள் உள்ளே வந்திருக்கு ஃபார் ஒன் மேன். நான் என்ன கேட்குறேன்னா, இது எல்லாம் கட்சி நிர்வாகிகளாக இருப்பாங்க, அந்த கட்சியோட பிள்ளைகளாக இருப்பாங்கன்னா இல்லை. அந்த கட்சியில் 1 கோடிக்கும் அதிகமான மெம்பரே இருக்கான். ஓட்டர் ஐடி வச்சு பதிவு பண்ண கட்சி எங்கள் கட்சி. ஆன் த அதர் ஹேண்ட் மக்கள் எழுந்து வந்திருக்காங்க. இளைஞர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வீட்டில் கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாத்தையும் மறந்துட்டு கேவலமான ஒரு அரசியல். குழந்தைங்க கேன்வாஸ் பண்ணி தாவேக்கா வந்துருச்சு. தாவேக்கா ஜெயிக்க போதுன்னா அதுக்கு என்னென்னலாம் நரேஷன் வரும். குழந்தைங்க கேன்வாஸ் பண்ணிடுச்சா, தோத்துட்டா வந்து குழந்தைங்க பார்த்தோன்னா பார்த்துக்கணுமா? டேய், உங்களுக்கே அரசியல் சொல்கிற அளவுக்கு எங்கள் குழந்தைங்க வந்துருச்சு. வேட்பாளர் யார், வாக்கு மிஷினில் எத்தனாவது நம்பரில் ஒரு பேர் இருக்கும், என்ன சின்னம், அதே மாதிரி எந்த சின்னம் இருக்கும், அது எந்த நம்பரில் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தொகுதியிலையும் ஒரு 5 வயசு குழந்தை தாத்தா சட்டம் பிடிச்சி ஏறி உட்காந்து இதுக்கு போடணும் தாத்தான்னு சொல்லி அனுப்புதுன்னா நாட் அ ஜோக். ரெண்டாவது, இந்த மாதிரி கேவலமாக நரேட்டிவ் செட் பண்ணுறது. ஓட்டு போடலைன்னு சொன்னோடனே திமுககாரன் வந்து தோத்தாலும் ஃபயராக இருப்பான்னு ஃபயர் விட ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு நாங்கள் தான் வாழ்க்கை கொடுத்தோன்னு அநாகரிகமாக பேசுறது. காலையில் ஓட்டு போட்டதுக்கு வந்து நாங்கள் தான், ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே வந்து நிலவரம் மாறிடும், அப்புறம் நாங்கள் வந்து ப்ளேம் கேம் பண்ண போகிறோன்ற இந்த ப்ளேமெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. தாவேக்கா ஓடிடும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் ஓடினவங்க யாரும் நீங்கள் பார்த்துக்க. டூருக்கு கொடநாட்டுக்கும் துபாய்க்கும் போனவங்க யாரும் நீங்கள் பாருங்கள். தாவேக்காரங்க இங்கே தான் இருக்கும். தலைவர் வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு, நிர்வாகிகள் கமிட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை, அங்கே இருக்கலாம். இல்லை, என் கேள்வி என்னன்னா, சாங்கியமா இது இது இந்த மாதிரி கொடநாட்டுக்கு போகிறது, கொடைக்கானலுக்கு ஜெயலலிதா அம்மா அது போய் உட்காந்து பூஜை பண்ணாங்களா, அது மாதிரி போயிருக்காங்கன்னு சந்தேகத்தை எழுப்புறாரு ஒரு பத்திரிக்கைக்காரர். சொல்லுங்கள், இங்கே களத்தில் தானே இங்கே இருக்கணும், அதுதானே கேள்வி. அப்போ யார் நிற்க மாட்டான்னு சொன்னது யாரை சொன்னீங்க? இது ஒரு பக்கம், இது ஓட்டு வந்த கணக்கு. இப்போ எந்தெந்த கட்சியோட ஓட்டு எப்படி உடச்சிருக்குன்னு பார்க்குறோம். முதல்ல திமுக இத்தனால் எது பலமாக இருந்ததோ அலையன்ஸ், அதுவே இந்த வாட்டி பலவீனம். துரந்தர் ஒருத்தர் உள்ள கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல, அன்னைக்கு ஆரம்பிச்சது எல்லாமே. 10 சீட்டை கொடுத்து ஒரு காரை கொடுத்தோன்னே நான் தான் ராஜான்னு அந்த அம்மா உட்காந்துக்கிட்டாங்க. அந்த அம்மா கூட இருந்தவங்கள மதிக்கலை. பாயிண்ட் 1. அது விசிகா திருமானனையே அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதை பார்த்தோம், ப்ரூஃப். அந்த அம்மா கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றத்தையும் போதையும் தவிர வேறு ஒரு குற்றம் சொல்லுங்கடா. அண்ணன் மேலே என்ன சொல்ல முடியும்? அண்ணன் பார்க்குறாரு, இதுக்கு மேலே என்னம்மா நீ சொல்லணும், எல்லாத்தையும் தான் சொல்லிட்டியம்மான்னு. சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா விசிகா காரங்க தேமுதிக ஒர்க் பண்ணல, மதிமுக காரங்க யாருக்கும் ஒர்க் பண்ணல, காங்கிரஸ் காரங்களுக்கு இவங்க யாரும் ஒர்க் பண்ணல. இவங்க ஓட்டு அவங்களுக்கு போல, அவங்க ஓட்டுக்கு இவங்க போல. ஆனால் இவங்களாம் ஓட்டு போட்டிருக்காங்க. யாருக்கு போட்டிருப்பாங்க? ஆர்க்கு ரைவலாக இருக்குது அதிமுக போட்டிருப்பாங்களா, பாஜக கூட்டணிக்கு போட்டிருப்பாங்களா, தாவேக்கா போட்டிருப்பாங்களா? இதை யோசிங்க. நான் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டுறேன். திமுகலேருந்து இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி, மைனாரிட்டி ஓட்ஸ் திமுகவுக்கு தான் சொன்னாங்க. காங்கிரஸோட தலைமையும் காங்கிரஸோட தொண்டர்களும் தாவேக்காக்கு ஆதரவாக தான் இருக்காங்கன்னு விஜயண்ணா சொன்னார். மறுத்து காங்கிரஸோட தலைமை பேசவே இல்லையே. அப்போ காங்கிரஸை நம்பக்கூடிய மைனாரிட்டி மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க? ஃபுல்லாக வேணாம், ஒரு 60-50% அதை எடுத்து ஒரு பக்கம் வைங்க. இளைஞர்கள், பெண்கள், நீங்கள் சொல்லக்கூடிய கோஸ்டல் பெல்ட்டு, நீங்கள் சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், இதை நம்பர் போட்டு பார்த்துக்கங்கப்பா. உங்களுக்கு அப்புறம் தெரியும் திமுக எதை தங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டாக வச்சுருந்ததோ அது உடைச்சிடும். அதோட வெளிப்பாடு தான் திமுகக்கு சென்னையில் டெபாசிட் இல்லை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு திமுக இஸ் அண்டர் ஹை ப்ரெஷர், பயத்தில் உட்காந்துருக்குறாங்கன்னா இதை எனக்கு சொன்னது ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட். அதே போல் எங்கெங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அஇஅதிமுக பெல்ட்டு, பாஜக கோட்டைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலாமல் ஓட்டை. அதுதான் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டேர்ன் அவுட். கரூரில் தான் தமிழகத்திலே ஹையஸ்ட் டேர்ன் அவுட். எப்படி நியாயத்துக்கு அங்கே தானே மக்கள் ஆன்டி இன்கமெண்ட்டாக இருந்துருக்கூடாது, ஆன்டி இன்கமெண்ட்ஸ் அங்கே வந்திருக்கே. இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. திமுகவோட எதிர்ப்பாலையும் சரி தாவேக்கா கேபிட்டலைஸ் பண்ணிடுச்சு. திமுகவில் எதெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டாச்சோ அதையும் தாவேக்கா கேபிட்டலைஸ் பண்ணிடுச்சு. திமுகவோட அலையன்ஸ் சொல்கிறீங்களா, அதுவும் கிரவுண்ட் ரியாலிட்டி எங்களுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஓட்டு தாவேக்காக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் எங்களுக்கு மக்களோட வாக்கு, எங்களோட கோர். திமுகவின் எதிரியாக பார்க்க ஒரே இமேஜ் வச்சிருந்த அஇஅதிமுக ஓட்டும் திமுக எதிரி தாவேக்கா தான் மக்கள் போட்டா. இப்போ யோசிச்சுக்கோங்க நீங்கள் நம்பர்ன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த நம்பர் என்ன மேஜிக்கல் நம்பர் பண்ணும்போது தெரியும். ஆனஸ்ட்லாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா 70 lakhs ஓட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அது போக போலாக இருக்கும்ல ஒரு 40 லட்சம் 4 கோடி வாக்குகள். அதில் எவ்வளோ வரும்னு பார்த்தாலே நம்ம பேசுகிற கணக்கு வந்துடும் இல்லையா? அதில் ஓட்டு போகிற மக்கள் இருப்பாங்க. ரைட். நான் அதை நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது அந்த 70 லட்சம், ரெண்டாவது அந்த 4.25 கோடி தான் இப்போ நான் இந்த ஸ்ப்ரெட் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ அதுதான் நான் சொல்கிறேன். அதை என்ன சொல்கிறேன், வெரி சிம்பிள். தினமலர் வந்து போலிங்க்கு முன்னாடியே 20% கொடுத்தாங்க. தட் வாஸ் ஃபார் 70% போல். ஆமாம், இப்போ 85%. அப்போது வெரி மினிமமாக ஒரு 10% ஆட் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? யூஆர் வெல்கம். ஆமாம், வெரி மினிமமாக.
அவங்க கணக்குக்கே போயிடுவோன்றேன். நம்ம மிகையா திரும்பவும் சிஎம் ஆவார் நான் சொல்ல முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, அவங்க திருமணத்தையே எடுத்துகிட்டு போங்க, எடுத்து இன்னொரு இப்போ போலிங் ஆனதை வச்சு இப்போ நான் பார்க்கும்போது 10% ஆட் பண்ணிக்கோங்களேன். இப்போ 30% வருது அப்படின்னா எனக்கு ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இல்லையா? இல்லை, அதை விட நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். கன்வர்ஷன் வந்து 20 வரைக்கும் வந்து எத்தனை சீட் கன்வெர்ட் ஆகும் நோபடி நோஸ். 20 தாவேக்கா தாண்ட ஆரம்பிக்கும் போது தட் இஸ் கோன் பி ஹியூஜ். 20+ போகும்போது பர்சன்டேஜ் தட் வில் பி 1 and 2 seats. திருச்சி அண்ட் கிழக்கு திருச்சி கிழக்கு அண்ட் பெரம்பூர். அது 25 மாறும்போது தட் நம்பர் ரைசஸ் ஃப்ரம் 1 to 50 ஸ்ட்ரெயிட். 30 எல்லாம் தாண்டுச்சுன்னா தட் இஸ் கோயிங் நியர் மெஜாரிட்டி. 32% தாவேக்கா தொட்டுதுன்னா அறுதி பெரும்பான்மை. ஏன்னா மற்ற கட்சிகள் அலையன்ஸ் 26 கட்சி அலையன்ஸ், 16 கட்சி அலையன்ஸ். தாவேக்கா தனியாக வந்ததுன்னா தனி பெரும்பான்மை ஒரு கட்சி தாவேக்காக தான் இருக்குது. அது எப்படின்னு சொல்லட்டுமா? நீங்கள் சேர்த்து வச்சிருக்க 25 கட்சிக்காரன் இருக்கான்ல, அவன் தாவேக்கா கிட்ட வந்து நிற்பான். ஏன்னா அவன் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பேகேஜ் இல்லாத ஒரு கட்சி. மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழகத்தின் பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், பிக்கஸ்ட் தமிழகத்தில் இருக்க பார்ட்டி. இப்போ அவங்க இப்போ வராததுக்கு காரணமும் நான் முதலே நம்ம பேசியிருந்தேன் இந்த விஷயத்தை. அவங்க என்னன்னா, இட் ஹஸ் நாட் ப்ரூவன். நம்ம அரசியல் வாழ்க்கை காணாம போயிட போது, ஒரு வேலை ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளை 2 திராவிட கட்சிகளும் ஒதுக்கிடுவாங்க, நீ நம்பிக்கை துரோகின்ற ஒரு முத்திரையை குத்திடுவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக ஃபியர் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து தேவை வெயிட்டிங். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே போயிடுறது. ஆமாம், உடனே உள்ளே வந்துடுவாங்க. அது ஆல்ரெடி டாக்ஸ் ஆர். ரொம்ப சிம்பிள். இப்போ ஆல்ரெடி டாக்ஸ் ஆர் என்ன வந்து இது ஒரு மிகப்பெரிய செய்தி இல்லை. இப்போயே சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கண்ணே, நீங்கள் கூட்டணி கட்சின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கெல்லாம் ஏன் அவங்க சொந்த சின்னத்தில் நிற்போன்னு அடம்பிடிச்சு நின்னாங்கன்னு யோசிக்க சொல்லுங்கள். யுவர் நைட்ஸ் வில் கோ ஸ்லீப்லெஸ் மேன் எழுதி வச்சுக்கோங்க. தூங்கானுங்க இரவுகள் தான் உங்களுக்கு. அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஆமாம், அவங்க அதைத்தான் நான் சொல்கிறேன். தேவர் வெரி கேல்குலேட்டிவ். நீங்கள் கேல்குலேட்டிவாக இருந்தால் நினச்சிட்டு இருக்கீங்களா திமுக? ஐ ஆம் டெல்லிங், யார் கேல்குலேட்டிவ்னு எழுதி வச்சுக்கோங்க. எதுக்கு நான் பேரை சொல்லக்கூடாது, எதுக்கு 8க்கு 8 சொந்த சின்னம்? நாளைக்கு அதெல்லாம் அப்படியே கூட்டணி ஆட்சியில் மாறப்போகுது. தாவேக்கா அறுதி பெரும்பான்மை வாங்கினா கூட வி வில் அகாமடேட். திமுக இதுக்கு அப்போ இங்கே திமுகவில் வந்து அப்போ லவுடாக பேசுவாங்க. இப்போ என்னென்ன பண்ண நீ சீட்டையும் கொடுப்ப, யார் நிற்பாங்கன்னு நீ தான் சொல்லுவ. அப்படி சப்போஸ் நாளைக்கு நான் கூட்டணி மாதிரி தான் கட்சி உடைக்கணும்னு மிரட்டுவேன். இப்போ எப்படி போவ எவ்வளோ என்ன பண்ணுற அப்படின்னு. இப்போ எதுக்கு திமுக அறுதி பெரும்பான்மை வாங்குறனாலே, திமுக அறுதி பெரும்பான்மை வாங்கினாலே இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஆட்சியில் பங்கன்னு நிற்பாங்க. ஃபார் விச் தே ஆர் நாட் ரெடி. திமுக அறுதி பெரும்பான்மை வாங்க போகிறது கிடையாது. ஆன் த அதர் ஹேண்ட் ரொம்ப கீழே போகுது. அந்த இடத்துக்கு தாவேக்கா வந்து அறுதி பெரும்பான்மை வாங்கினாலும் தே வில் கமெண்ட்ஸ். இது நீங்கள் பாருங்கள். இப்போவும் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், தமிழகத்தின் பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தாவேக்கா பிக்கஸ்ட் பார்ட்டியாக தாவேக்கா ப்ரூவ் ஆகும் பாருங்கன்னு சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு ஓட் பேங்கை, ஒரு ஓட் பர்சன்டேஜ் நீங்கள் யாராவது காட்ட முடியுமா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அதாவது லைக் எப்படி ஜோக் ஒன்று, கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டவனுங்க இப்போ என்ன தெரியுமா கேட்குறானுங்க, ஓட்டு சீட்டா மாறும். அதை தாண்டி இப்போ சீட் ஆட்சியாக மாறுவேன். மே 4ஆம் தேதி மாறும். வெயிட் பண்ணி சொல்ல நினைச்சேன். ஆக்சுவலாக உண்மையாகவே ஃபஸ்ட்டு அவனுக்கு ஆரம்பிச்சாங்க தான் இவெல்லாம் ஓட்டு. எனக்கு இந்த இடத்துல பார்த்து நான் தனியாக வீடியோ போடும் போது இதை பேசலான்னு இருந்தேன். பட் ஓகே, நான் இங்கேயும் பேசுகிறேன் அங்கேயும் பேசுகிறேன். எனக்கு ரங்கராஜ் பாண்டியன் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவர் முதல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கத்துற இவங்க யாருக்குமே வந்து ஓட்டே கிடையாது, எஸ்ஏஆரில் பாதியை தூக்கிடுவாங்கன்னு அவர் பேசுறது வந்து, அப்போ அந்த கட்சியை இருக்கிற ஆட்களை வந்து அவர் அப்படி தான் பார்த்தாருன்னு அவர் வாயால் சொன்னார். ஆனால் அதுவே வந்து இறுதியாக வந்து ஒரு இடத்துல பேசும்போது இதுவும் அவர் வாயால் தான். இல்லை நல்ல ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம ஃபைனலாக என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு பிரம்மாண்ட ஒரு இதை பண்ணிட்டாரு. ஒரு வார்த்தை நான் முடிச்சிட்றேன். திராவிட கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் ஒரு வழி பண்ணிட்டாருன்னு ஒத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி திரும்ப இங்கே நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா கேமராவை, சர்வே ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யார்ப்பா வந்து தமிழகத்தில் வந்து பிடித்த முதல்வர் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கும்போது 45% தமிழக வெற்றிகள் தலைவர் திரு விஜய் அவர்கள். சரிப்பா எவ்வளோப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது 2-3 சீட்டு ஜெயிப்பாங்க. இது என்ன பயம்? இது பயத்தின் வெளிப்பாடு. இங்கே தான் எனக்கு டவுட் வருது. இவங்க என்ன சதியும் செய்ய தயார மாட்டாங்க, எதை வேணால் செய்ய தயாராவாங்கன்றதுக்கு இதுக்கு தான். ஆனால் தான் நாங்கள் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு 24/7 ஸ்ட்ராங் ரூம் பக்கத்தில் உட்காந்துரும். என்னவும் செய்வாங்கன்றது தான் எங்கள் அச்சம். ஆனால் அதை தாண்டி மக்களோட மேண்டேட்னு ஒன்று இருக்குது. எழுதி சொல்கிறேன், த ஸ்மார்ட்டஸ்ட் பாலிட்டிஷியன் தமிழ்நாடு இஸ் அண்ணன் விஜய். என்ன மேஜிக் பண்ணார்? நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களோ வாயவே திறக்காமல் பேசாமல் உங்களை பற்றி அவரை பற்றி மட்டும் பேச வச்சு சொல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார்ல. யோசிக்க கூட முடியாது இவங்களெல்லாம். தனியாக எலெக்ஷனே ஃபேஸ் பண்ண முடியாது இவங்களெல்லாம்.
கடைசி ஸ்ட்ராட்டஜி, அதாவது 5 மணிக்கு முடியுதா 6 மணிக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன், 4லேருந்து 4:30 மணி வரைக்கும் நான் தாண்டா கடைசியாக பேசுவேன், நான் பேசாண்டா தமிழக மக்கள் கேட்கணுன்னு. நான் 3 விஷயத்தில் ரொம்ப இதுவாக இருந்தேன் அவர் பேசும்போது. 3 விஷயம் அவர் டச் பண்ணிங்கன்னு சொன்னேன். ஒன்று சர்வே காலி பண்ணிட்டாரு, இன்னொன்று சிறுபான்மையினர் க்ளீனாக முடிச்சிட்டாரு, ஓகேவா, இன்னொன்று வீட்டில் இருக்க சின்ன பசங்களை தட்டி தூக்குனா இருப்பாருங்க, வேற லெவல் மேட்ரு அது. கதறானுங்க, கேஸ் போடுறாங்க, மதியானம் அளவு கதறானுங்க, மதியானம் பேசுகிறாங்க ஃபேமிலியும் குழந்தைங்களையும். எனக்கு என்ன புரியலன்னா, குழந்தைங்க கேட்கும், குழந்தைங்க வீடியோ எடுத்து போடுமா, வீடியோ எடுத்தது யாருன்னு யோசிக்க மாட்டிங்களா? ஒரு குழந்தை கேட்குது, இப்போ நான் உங்களே சொல்கிறேன், உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அது சொல்லுது இன்னார் ஓட்டு போடணும்னு குதிக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று போட்டு போய் படுன்னுவீங்க, இல்லைன்னா சரிப்பா போடுறேன் தூங்கு, முடிஞ்சு நான் அப்போ யாரும் குடிக்கா ஓட்டு போட்டு வர போகிறோம், யார் அதை வீடியோ எடுத்து போடுவா? ஓட்டு போட போகிற அப்பனும் ஆத்தாலும் தான் வீடியோ எடுத்து போடுவாங்க. இந்த அடிப்படை லாஜிக்கே புரியாமல் கையமையான் கேஸை கொடுப்பேன், குழந்தைங்களை பார்த்துறோன்னா ஜெயிக்க போகிறது நாங்கள், எங்கள் குழந்தைங்களை பார்த்துற மாதிரி தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைங்க சொல்லி அந்த பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க, நீ பயப்படுறியா? இல்லை அதுதானே கேள்வி. டேய் இப்போ குழந்தைங்க சொல்லிட்டோம், ஏன் இவர் பண்ணலையா? அப்போ நீ யாரை முட்டாளுன்னு சொல்கிறேன்? இவங்க பண்ணலையா? தேவாஜீவா கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டாங்க, என்னத்துக்கு சொல்லுங்க? எங்கள் குழந்தைங்க எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, இங்கே எக்மோரில் நான் ஏற்கனவே காலையில் சத்துண ஸ்கூலில் தான் சாப்பிட்றேன், எதுக்கு குழந்தைய வச்சு ரீல்ஸ் பண்ண? அது என்னது கேன்வாஸ் தானே? பூச்சி கட்டுறீங்களா? இல்லை ரங்கா ஜோக் கட்டுறீங்களா? இல்லை உண்மைதான். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.